உணர்வுக்காக இந்த படம் வந்து 2024 100% ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா இன்னையோட முடியுது. 2024 ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வந்து தனுசேகர் தொடங்கணும். ஆமாம், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தனுசேகரை அவங்க பொண்ணு 2 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, உழைப்பை விட அதிகமாக கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காப்புல. இந்த படம் வந்து 100% தேட்டர் கொண்டு வரும் சொன்னாப்புல ஒரு நேரத்தில். உங்களுக்கு மீடியா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வந்திருக்க அனைவருமே சேர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் எல்லா வழியிலுமே தனுசேகர் எல்லாம் பண்ணிட்டோம். இனிமேல் ரிலீஸ் பண்ணுறது என்ன வழியோ அதையும் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இப்போ தேட்டர் கிடைக்கிற ரொம்ப பிரச்சனை இருக்குது. அதையும் மீறி தேட்டரெல்லாம் கெஞ்சி எப்படியோ படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த ரிலீஸ் பண்ணும்போது கூட அந்த தேட்டருக்கு அதிகமாக வர மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளே வர வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதற்கு அனைத்து கலைஞர்களுக்கும் வணக்கம். ஊடகத்துறைக்கு என் முதல் வணக்கம். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு கேரக்டரில் அண்ணனுக்காக பண்ணி கொடுத்தேன், நட்புக்காக. ஆகையினால் அவர் மிக 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 சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு. சிறு படங்கள் இருக்கிற சிரமங்கள் எவ்வளோன்றது தெரியும். இன்றைக்கி இருக்கிற துறையில் இந்த மாதிரி சிறு படங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தரணும். அண்ணன் சொன்னது போல் இவங்களாம் துணை நின்று அவருடைய இந்த படம் ரிலீஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அண்ணன் பண்ணி கொடுக்கணும். அண்ணன் சொன்ன அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த கஷ்டத்தை உணர்ந்த வாசி தான் இந்த அளவுக்கு அவரை பற்றி பேசியிருக்கிறாரு. இதில் என் அன்பன் பிச்சாண்டி துணையாக ஹீரோவாக துணை கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஹீரோவாக. அதனால் டைரக்டருக்கு எடிஷனுக்கு இசை ரொம்ப நல்லா இருந்தது, ஒளிப்பதிவு ரொம்ப சிறப்பு, அண்ணனுடைய நடிப்பு தனுசேகரோட நடிப்பும் சிறப்பு. இந்த சிறு படமாக இருந்தாலும் இதை பெரிய வெற்றியாக அமையறதுக்கு இந்த 2004 எங்கள் சேலமர துணைராஜ் மனதார நான் வாழ்த்துகின்றேன். மாபெரும் வெற்றி அடைந்து ஒரு அடுத்த படத்தை இன்னும் சிறப்பாக எடுக்க வேண்டும். இது பல கஷ்டங்களை கடந்து வந்த படம். அவர் கஷ்டம் வீண் போகாது என்கின்ற இந்த புத்தாண்டில் ஆண்டவன் மீது ஆணையாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று மனதார நான் வாழ்த்துகின்றேன். ரொம்ப நன்றி. ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப நன்றி. வருவனுக்காக ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. எங்கள் டீமோட ஃபுல் எஃபெக்டும் பார்த்தீங்கன்னா 100% போட்டிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. இப்போ தியேட்டரில் வந்திருக்கு. இதுவே எனக்கு சக்ஸஸ் தான். ஸோ வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தியேட்டரில் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எங்களுக்கு தேவை, எங்கள் டீமுக்கு தேவை. டீம் வருவேன்னு உனக்காக டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நான் குழந்தையும் வச்சுட்டு அந்த டைமில் அவங்க என் குழந்தைய பார்த்துப்பாங்க. அவங்க ஷூட் முடிச்சுட்டு அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா நீ குடுமா நான் வச்சுக்கிறேன், நீ போய் ஒர்க் பாரு அப்படின்ட்டு ஒருத்தரும் சரி, ஹீரோலேருந்து பாபான்னா இவங்க எல்லாருமே சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான சக்ஸஸ் தான் சின்ன பர்சன்ட் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள். உங்களுக்கான சப்போர்ட் என்ன தேவை. என்ன ஜானர் படம் இது? ஆக்சுவலாக த்ரில்லர் பேஸ் தான், கமர்ஷியல் மூவி. எல்லாருமே பார்க்கலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வல்கரான சீன் எதுவுமே இருக்காது, இந்த கண்ணை மூடுற மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்துறீங்க சார்? சென்னை, அப்புறமேட்டு குன்னூர், இந்த 2 லொகேஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணீங்க. இந்த படத்துல நீங்க வந்து எந்தெந்த போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க, இல்ல சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஏதாவது உங்களுக்கு மோட்டிவேஷன் போராட்டம் மீன்ஸ் வந்து மணி தான் சார். மணி தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ இதுல வந்து எனக்கு அந்த பெயின் வந்து தெரியல. கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், கம்யூனிட்டி ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. என் படத்துக்கு என்ன தேவையோ அது வச்சிருக்கேன். நீங்க படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரியும். டைலாக்ஸ் இருக்கு சார். அது நிறைய படத்துல பாத்தீங்கன்னா செட்டியார் ஐயான்றாங்க, நிறைய இடத்துல இப்போ கமல்ஹாசன் சார் படத்துலேயே பாத்தீங்கன்னா செட்டி இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, என் படத்துக்கு என்ன தேவையோ நான் அது. இந்த சினிமாவில் வந்து பெண் இயக்குநர்கள் வந்து ரொம்ப குறைவானதான் இருக்காங்க. நீங்க ஒரு எந்த நம்பிக்கையில வந்து இந்த ஃபீல்டில் வந்து நான் அப்பா இருக்கேன் நம்பிக்கையில வந்து சார். படத்தில் யார் ஆர்டிஸ்ட், எவ்வளோ சாங்ஸ் இருக்கு சார்? மொத்தம் 3 சாங்ஸ். 1 லவ் சாங்ஸ், 1 ஐட்டம் சாங்ஸ், இன்னொன்று அம்மன் சாங்ஸ். 3 சாங்ஸ் இருக்கு. டேரக்டர் ஆகணுன்றது சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கனவா, இல்லை அது புதுசாக ஏதாச்சும் தோணி டேரக்டர் ஆகணும்? அப்படி இல்லை சார், எனக்கு சினி ஃபீல்டில் வரணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து நான் போன இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் இது கிடையாது. ஒருத்தர்கிட்ட போய் சான்ஸ் கொடுத்தோம், டைரக்ஷன் இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னும். அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நீ எந்த தைரியத்தில் நீ உள்ளே வர,
நீ லேடிஸ் நீ வந்து என்ன நீ சாதிக்க போகிற, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, நீ போய் அது பாருமா, நீ எல்லாம் ஃபீல்டிலலாம் வர வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, பட் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அப்புறம் அப்பா கிட்ட ஒரு நாள் நான் போய் கேட்டேன், ஏன்ப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு வாட்டியாச்சும் அம்மா நீ இது பண்ணுறியான்னு கேட்டிருக்கீங்களான்னு அப்படின்னு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாரு. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்க, ஆனால் என்கிட்ட கேட்கல. நீங்கள் நான் பண்ணுறேன்ப்பா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா, உங்களை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் அப்பா ஹெல்ப் பண்ணாரு. இப்போ படம் ஃபுல்லாக வந்துருக்குன்னா அப்பா மட்டும்தான். சார் தமிழ் செல்வன் சார், நீங்கள் அடுத்தது என்ன படம் சார் கமிட் ஆயிருக்கீங்க? அடுத்ததா நீங்கள் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆமாம், என் சொந்த படம் தான், கடவுள் 2. என்ன நிலையில சார் இருக்கு? இப்போ எடிட்டிங்கில் போயிட்டு இருக்கு. வேற ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கமிட் ஆகிருக்கலாம்? இந்த படம் பண்ணிட்டு பண்ண போகிறேன், நிச்சயமாக பண்ணுவோம் அடுத்த படம். சார் ஹீரோவா பண்ற மாதிரி ஏற்கனவே ஏதாவது நடித்த idea படம். இருக்கா சார்? ஹீரோவா பண்ற மாதிரி ஏதாவது ஐடியா என்ன இருக்கா? ஹீரோவுக்கு கொஞ்சம் சோதனையா? எந்த துறையில் ஜெயிச்சாலும் அது ஹீரோத்தனம் தான். ஒரு பத்திரிகையில் கூட என்ன கேட்டாங்க, தந்தி டிவியில் கேட்டாங்க, உங்களுக்கு அரசியலில் வர முதலமைச்சர் அவர் ஆசையாக இருக்கானே. நான் இப்போவே என் துறைக்கு முதலமைச்சர் தான் சொன்னேன். அவங்க பதவியில் அவங்க அரசியல் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, ஏற்றுக்கொண்டதில். நம்ம துறையில் நம்ம ஜெயிச்சா நம்ம அந்த துறைக்கு முதலமைச்சர், அவ்வளோதான் வாழ்க்கை. உங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாருமே உங்களை மாதிரியே ஓனராகவே இருக்காங்க, அவங்களும் அதே நிலையிலேயே வச்சிருக்கீங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்குலாம் ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? தன்னை போல பிறர் நினை. தனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரையும் மனிதன், நம்ம பிறந்து மனிதன் பேசிட்டா போகுது, தமிழன் பேசிட்டா போகுது, இந்தியன் பேசிட்டா போதாது. மனிதன் மனிதனாக இருக்கணும், இந்தியனாக இருக்கணும், தமிழனாக இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும். தனக்கு மட்டும்தான் கிடைச்ச வாழ்க்கையை பிறருக்கும் வழங்கணும். யார்கிட்டையும் கை நீட்டி வாழாதீங்க, உழைத்து வாழுங்க. உடல் ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து. எத்தனையோ பேர் கைகாலோட, கண்களோட, கால்களோட, கேட்கும் செவித்திறன், பார்க்கும் கண் திறன், சுவாசிக்க மூக்கு, பேச வாயி, துடிக்க இதயம் எல்லாமே நல்லா இருக்கும்போது உழைத்து வாழுங்க, யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. ராஜமௌழி சார் படம் பண்றதா சொன்னாங்க, உண்மையா பேசுறது? ராஜமௌழி சார் படம், ராஜமௌழி சார் படம் பண்றதா சொன்னாங்க. இல்ல அது நான் ஒத்துக்கல. அது வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டா வந்து பேசினாங்க, இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கட்டு, அதுக்கு நான் உடன்படலை. ஏன்னா என் தொழில் அப்படி, உங்களுக்கு தெரியும், ஒரு ஹோட்டல் நடத்துறது எவ்வளோ கஷ்டன்னு. ஏதோ இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிற கலைஞர்கள், நான் சினிமாவில் நடிப்பது எனக்காக கிடையாது, சார்ந்த என்னை விரும்பி வந்து கேட்டுக்கிறவங்களுக்காகவும் டைரக்டர்களுக்காகவும் தான் நான் படம் நடிக்க போனதே தவிர எனக்காக கிடையாது. நிச்சயமா அதுதான் உண்மை. வணக்கம். இந்த படம் வருவேன் உனக்காக படம் வந்து இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது பல கனவோடு ஆரம்பித்தோம். அது இது முழுக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தது. முதல்ல ஐயா, ஏன்னா நாங்கள் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஃபெமிலியராக ஒருத்தரை போடணும் நடிகரை. ஏன்னா சார்கிட்ட கேள்விகளில் பதில் இருக்குது. கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் போட்டால் தான் படம் ஓடும்னு சொன்னாங்க சில பேர். எனக்கு கமர்ஷியல்னால் என்னன்னு தெரியல. சில பேருக்கு ஜெயிச்சவங்க தான் கமர்ஷியல். அவங்க சினிமா துறையில் ஜெயிச்சாங்க, இவர் நிஜத்தில் ஜெயிச்சார். நிஜத்தில் இவர் தான் ஹீரோ. அதனால் வந்து இவரோட தொழிலில் வந்து அதிகமான பிஸி சூழ்நிலை காரணம் இவரால் வந்து ஒரு நிறைய பெரிய கேரக்டரை வந்து அவர் என்ன பண்ணுறேன்னா, இல்லை நீங்கள் பண்ணுங்க, நானாக வந்து உங்களுக்காக நான் கூட இருக்கேன், அது வருவேன் உனக்காக மாரி எங்களுக்காக வந்து அவர் ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் செம்மையாக வந்தாலும் அவர் வந்த சீனில் வந்து இப்போ வர சீன்லாம் வந்து மாசாக தான் இருக்கார். அதனால் வந்து நல்லா பண்ணி கொடுத்து போனார். அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் பிச்சாண்டி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், கதாநாயகன், அது மாதிரி ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்க. இந்த படத்தில் யாரும் ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் வந்து கதை தான் ஹீரோ. ஏன்னா என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சுட்டு இந்த படத்தை பண்ணலாம் உள்ளுக்குள்ளேயே என்ன இருந்தது சொன்னாவோ இந்த கதை நல்லா இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை, சின்ன பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான படத்தை பண்ணியிருக்கோம். விஷால் சார் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா எங்களை போல ஆளுங்கள்லாம் சின்ன உளி தான் வந்து மலையை பேக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் அவர் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்து பயப்படுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு. உதாரணத்துக்கு அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான். என் கடமையை ஒரு அப்பாவா ஒரு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை நான் செஞ்சு தான் நினைக்கிறேன். நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன கதையை ஸ்க்ரீனில் பார்க்கவும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப இது நீங்கள் 2 வாட்டியே பார்த்துருப்பீங்க, நான் பல வாட்டி பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது குறிப்பாகுது. இன்னொன்று, நான் சினிமாவில் வந்து பல வருஷமாக நான் போராடின்னு இருக்கேன். அது என் பொண்ணு மூலிமா வந்து என் திரையில் வந்து என்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதை உங்களுக்காக ரெடி பண்ணதா இல்லை கதை டிமாண்ட் பண்ணி நீங்கள் அதை நடிச்சிங்களா? இல்லை, இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்துக்காக ரெடி பண்ணது. அதில் சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உள்ள நுழைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு.
இந்த மூவில மெயினான ஷேருக்கு நான் தான் பேரா பண்ணியிருக்கேன், ஹீரோயினா பண்ணியிருக்கேன். எல்லாரும் இந்த மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சார் ரொம்ப நாள் அச்சீவ்மெண்ட் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்துட்டு எல்லா ரிவ்யூஸ் நல்லபடியா கொடுங்க. அவர் ரொம்ப இது வந்து தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டா எடுத்திருக்காங்க. எனக்கும் இதுல நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பிரஸ் மீட்டிங் லேட்டா வரீங்களா? ஷூட்டிங் கரெக்டா சரியான டைம் போறீங்களா? நான் வந்து ஏன் லேட்டாக வந்து சொல்லுங்க. அது பரவாயில்ல சொல்லிட்டீங்க. அதான் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல லேட் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல, பிஃபோரா வந்துடுறவ. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கே தெரியும். என்னை கூட்டு போயிட்டு 2 நாளா. இதுல என்ன மாதிரி மேடம் ரோல் பண்ணீங்க அது சொல்லுங்க. என்ன கேரக்டர் பண்ணீங்க அது சொல்லுங்க மேடம். நான் வந்து சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன். சாரால ஒரு பாதிக்கப்பட்ட ஒய்ஃப். அவர் ஊர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. நாங்க வீட்டுல வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அவர் லாஸ்டா சொல்ற கிளைமேக்ஸ்ல வந்து அவர் உதவுறாங்க ஒரு லேடிக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வரும். சொல்லுங்க சார். லாஸ்ட் ஓவர் இருக்காது. கேப்டன் மறைவுக்கு வடிவில் வரல, அதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு கருதி இருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதலுக்கு உங்களுக்கே தெரியும் பத்திரிகை துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமல் இருப்பார். இன்னைக்கு அவருக்கு வேறு வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டுட்டு 2 நாள் வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் இந்த சென்னையில் இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால் வந்துட்டேன் விஐபி தர்ஷன். நான் போன 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் இன்னைக்கு வடிவம் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ 4 இருந்தாலும் சார். இப்போ விஜயகாந்துங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக விஜயகாந்த் அந்த வார்த்தை நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா